வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிராஸ்வேர்ட் மிஸ்ட்ரீஸ் அப்படின்ற சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இல்ல நிறைய எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கதையா இருக்கும். ப்ரொபோசிங் மர்டர் அப்படின்ற ஒரு கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே லைல்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வர போறாங்க போல. அவங்களுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் நியூஸ் பேப்பர் வருது. நியூஸ் பேப்பர்ல சுடுக்கு கேம் மாதிரி ஒரு கேம் இருக்கும்ல, அந்த கேம் இடத்த பார்த்து இவர் சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஏன் இப்படி சிரிக்கிறாருன்னு போக போக தெரியும். இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் திறக்கிறதுக்காக போறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு லோகன் அப்படின்றது போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இந்த லைல் இறந்து போயிருக்கிறதுனால பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு டெஸ் அப்படின்றது ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதர்ச்சியா அந்த இடத்துல வச்சு ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர்னு இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. ஏன்னா ஹீரோவை பார்த்து பல வருஷம் இருக்கும். இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணதுனால ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ எதுக்காக வந்திருக்காருன்னா அவரோட தங்கச்சி பேரு ஏஞ்சலா அப்படின்றது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏஞ்சலா என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட நீங்க டிசைனிங் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணி தரணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோவும் தங்கச்சியும் கிளம்புறாங்க. இந்த பத்திரிகை ஆபீஸ்ல ஹீரோயினோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பசிலுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி இருப்பாங்கல்ல, அந்த பசில ரெடி பண்றது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இப்ப எலியாட்டுன்னு ஒரு புது பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவன் அப்ரெண்டிஸா வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். கவலைப்படாத, உனக்கு ட்ரைனிங்லாம் நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுறாங்க. எதர்ச்சியா லைல மீட் பண்றாங்க. லைலும் ஹீரோயினும் காலேஜ்ல ஒன்னா படிச்சிருப்பாங்க. லைல் என்ன சொல்றாருன்னா உன் பசில் ஒண்ணு விடாம நான் சால்வ் பண்ணிடுவேன், நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் சால்வ் பண்ணுவோம், இப்ப கூட பாரு சால்வ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி புக்ல இருக்க நியூஸ் பேப்பரை காட்டுறாரு. சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. லைலும் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க பேரு எபி அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் செஃப்பா வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் காமிச்சிடுறாரு. சரி இப்ப என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சமயம் பார்த்து எபி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. அவங்களுக்காக டைமண்ட் ரிங் எல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த நாள் தான் நான் ப்ரொபோஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், அந்த நாள் நியூஸ் பேப்பர் மூலியமா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது பசில சால்வ் பண்ணா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா எபின்னு வர மாதிரி தான் இவர் செட் பண்ணி வைக்க சொல்லிட்டாரு. நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த நாள் பேப்பர்ல என்ன வரணும் அப்படின்றத இப்பயே இவங்க டிசைன் பண்றாங்க. அதாவது அந்த பசில சால்வ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குற மாதிரி வரும். இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. லைல நியூஸ் பேப்பரை சந்தோஷமா பார்த்ததுக்கு இதுதான் காரணமா இருக்கும். லோகனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் இருக்காரு. அந்த சீனியர் தான் இவரோட அப்பா. இவரை நான் பெரியவர்னு சொல்லியே கூப்பிடுறேன். யாரு பாடியை முதல்ல பார்த்ததுன்னு கேக்குறாரு. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு எபின்றவங்க தான் பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. சரி ஃபோர்ஸ்ட் என்ட்ரி மாதிரி இருக்கான்னு கேக்குறாரு. ஃபோர்ஸ்ட் என்ட்ரி மாதிரிலாம் தெரியல, அதே மாதிரி வீட்டுல எந்த காஸ்ட்லி பொருளும் திருட்டு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைல கத்தியை வச்சு குத்தி தான் கொலை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல கத்தி எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சோ கில்லர் தான் கத்தியை கொண்டு வந்து கொலை பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிறாங்க. ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டான எபி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு எதுக்காக போனீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த நாள் அவர் தான் வர சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்த விஷயத்த சொல்றாங்க. போனோடனே பாடியை பார்த்திருப்பாங்க. ஷாக் ஆனவங்க உடனே போலீஸ்க்கு தகவல் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. லைலுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு கேக்குறாரு. எதிரிங்கன்னு யாருமே கிடையாது, ஆனா கொஞ்ச நாளாவே அவருக்கு மிரட்டல் லெட்டர்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் அவரோட எக்ஸ் ஒய்ஃப் பெத்தனி கிட்ட இருந்து தான் வந்ததா அவர் நினைச்சாருன்னு சொல்றாங்க. அந்த பெத்தனியை பத்தி எல்லாம் இவர் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அவர் ப்ரொஃபஸரா தானே வேலை பார்க்கறாரு. காலேஜ்ல யாரு கூடயாவது சண்டையா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களும் யோசிச்சு பார்த்து ஒரு இன்சிடென்ட்டை சொல்லிட்டாங்க. அதாவது காலேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு பார்ட்டி நடந்திருக்கும். அந்த இடத்துக்கு இவங்களையும் கூட்டு போயிருப்பாரு. அப்போ ஒரு சாருக்கும் இவருக்கும் முட்டிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதை இவங்க தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாங்க. அந்த சாருக்கு ரொம்ப வருஷம் சர்வீஸ் இருக்கும். ஆனா லைலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். நியாயமா பார்த்தா அந்த சாருக்கு தான் கிடைச்சிருக்கணும். அதை நினைச்சுதான் அவர் கோபமா பேசுறாருன்னு நினைச்சு விட்டுட்டேன், பெருசா எதுவும் கேட்டுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அந்த சார் யாருன்ற மாதிரியும் ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவர் பேரு ஈத்தன் அப்படின்றது. இப்ப ஹீரோ அசிஸ்டன்ட் கூட டிஸ்கஸ் பண்றாரு. அந்த நபரோட பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கும். அதுல டிஜேன்ற மாதிரி ஒரு நம்பர் எழுதி இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப போன் எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. பார்த்தா ஹீரோயின் தான் ஆப்போசிட்ல பேசுறாங்க. ஹீரோயின் பேரை தான் ஷார்ட்டா எழுதி இருக்காருன்னு இவருக்கு தெரிய வருது. ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த ஸ்பாட்ல தான் உன்னோட நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. லைல பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. சரி இது சம்பந்தமா பேசலாம்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்பதான் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. செராமிக் நைஃபை வச்சு தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஏன்னா ஒரு சின்ன பீஸ் உடம்புல கிடைச்சிருக்கும். செராமிக் நைஃபை பொறுத்த வரைக்கும் வீட்ல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் செஃப் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஹோட்டல்ல யூஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி எல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க.
இப்ப ஹீரோவும் ஈரின் கிட்ட பேசுறாரு. ஈரின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசினாங்க பாத்தீங்களா, அத பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. தன்னோட கேர்ள் ஃபிரெண்டான எபிய ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சான், அதுக்காக ஒரு டைமண்ட் ரிங்கும் வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அந்த வீட்ல டைமண்ட் ரிங்லாம் கிடைக்கலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஈரினா உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை பத்தி சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு சாதாரண ப்ரொஃபஸரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு கண்டிப்பா அந்த டைமண்ட் ரிங்க வாங்கவே முடியாது. எனக்கு உறுத்தலா இருந்தது, இருந்தாலும் அதை பத்திலாம் நான் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவா அனுப்பி விட்டுறாரு. இத பத்திலாம் இவரோட அசிஸ்டன்ட் கூட டிஸ்கஸ் பண்றாரு. அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி இருப்பாங்க. லைல் இறந்து போனதை பத்தி எல்லாம் ஆன்டி கிட்ட சோகமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. லைலோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இன்னும் பையன் இறந்து போனதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பையனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்பெல்லாம் யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஆர்மி ஆபீசரோட போட்டோ இருக்கு. இது யாருன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. லைலோட தாத்தா தான் இவரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரட்டா தானே மெசேஜ் அனுப்பிப்பாங்க. அந்த மெசேஜை டீகோட் பண்றது தான் இவரோட வேலை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நான் வீட்டை செக் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. தாராளமா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டாரு. அந்த தாத்தாவோட ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை இவர் சில போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த காலத்துல கோட் லாங்குவேஜ் மூலியமா தகவல் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது சம்பந்தமா ஈரின் பாத்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா எதுக்காக பாக்குறீங்கன்ற மாதிரி கூட வேலை பாக்குறவங்க கேக்குறாங்க. அந்த லைலு கடைசியா இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதுனா, அதனாலதான் சும்மா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புதுசா சேர்ந்த எலியட்டுக்கு இதை பத்தி நிறைய தெரியுது. அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த லைல் வேலை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. அங்க இருக்க லைப்ரரியில அவரோட புக்கெல்லாம் இருக்கும். அது எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்பதான் கிளேன்னு ஒரு நபரை மீட் பண்றாங்க. கிளே யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்டா இருப்பாரு. உங்களோட பசில சால்வ் பண்றதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சால்வ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி கிளே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவங்க கிட்ட ஃப்ரீயா பேசுவாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கேர்ள் ஃபிரெண்ட பத்தி சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி கிளேவும் சொல்லிட்டாரு. இதனால இவங்க மேற்கொண்டு பேச்சு கொடுக்குறாங்க. அந்த சமயம் நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக மேடம் சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்கறீங்கன்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு தேவையான புக்கெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. எதர்ச்சியா ஹீரோவும் இந்த இடத்துல வச்சு இவங்களை பாத்துறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு எல்லாம் வந்தேன்னு கேக்குறாரு. இறந்து போனது என்னோட ஃப்ரெண்டுல, விசாரிக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விசாரிக்கும் போது ஆபத்தும் வரும், அதனால நீ கவனமா இருக்கணும், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இந்த இடத்துக்குலாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிறிஸ்டினான்னு ஒருத்தவங்களும் ஈத்தன் ஒரு சாரும் சேர்ந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிகிற வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. குறிப்பா ஈத்தன் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. கிறிஸ்டினாவை பொறுத்த வரைக்கும் சில கிளாஸ் எடுக்கிறதுக்காக மட்டும் வருவாங்க. தனிப்பட்ட முறையில லைப்ரரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி ஈத்தன் நார்மலா சொல்லிட்டாரு. இப்ப கிறிஸ்டினாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ எதுக்காக ஈத்தனை பாக்குறதுக்காக வந்திருக்காருன்னா, இந்த சாருக்கு தான் அந்த பொசிஷன் கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த பொசிஷன் லைலுக்கு கிடைச்சிருக்கும். அதனால கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாரு. நீங்க சண்டைலாம் போட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி, எனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைச்சது, அதனால கோவப்பட்டேன், மத்தபடி சண்டைலாம் போடல. இன்னமும் லைல் இறந்து போனதே என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவை மேற்கொண்டு கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப திரும்பி லைல் வீட்டுக்குள்ளதான் வந்திருக்காரு. அன்னைக்கே நல்லா தேடி பார்த்திருப்பாங்க, இன்னொன்னு நாட்டி தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாரு. அப்பதான் ஒரு டப்பா கடியில சீக்கிரட்டா ஒரு பிளேஸ் இருக்கிறது தெரியுது. அந்த பிளேஸ்ல பார்த்தா டைமண்ட் ரிங் இவருக்கு கிடைக்குது. டைமண்ட் ரிங் மட்டும் இல்லாம ஒரு பேப்பர் கிடைக்குது. ரொம்ப பழைய பேப்பரா இருக்கு. அதுல சில நம்பர்லாம் எழுதி இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு இந்த டைமண்ட் ரிங்க காட்டுறாரு. இதுதான் நீ பாத்தியான்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. இந்த பேப்பரும் கிடைச்சது, இல்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் கோட் லாங்குவேஜ் நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணா காப்பி மாதிரி எடுத்துட்டு போய் விசாரிக்குவான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எடுத்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிடுறாரு. லைலோட எக்ஸா பெத்தனின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க டாக்டரா இருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காக ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஆபரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வராங்க. தண்ணி குடிச்சிட்டே தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. லைலுக்கு அடிக்கடி மிரட்டல் லெட்டர்லாம் வந்திருக்கு. அந்த மிரட்டல் லெட்டரை நீங்க தானே அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. எது நான் அனுப்புனா? நான்லாம் அந்த மாதிரி எந்த லெட்டரும் அனுப்பல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைல் இறந்து போகும்போது எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. அப்பயும் ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருந்தேன், வேணா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க தண்ணி பாட்டில யூஸ் பண்ணாங்கல்ல, அதுல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், தேவைன்ற மாதிரி எடுத்துக்கிறது. இவங்க அந்த கோட் லாங்குவேஜை பத்தி பார்க்கும்போது எலியாட்டு நிறைய தகவல்லாம் சொல்லியிருப்பாரு. அதை பத்திலாம் உனக்கு நிறைய தெரியுதுல, இதை பத்தி ஏதாவது தெரியுமா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரா சரின்னு ஏத்துக்கிறது. ஈரின் இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு வந்திருக்காங்க. கரெக்டா ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த கேஸ்ல உன்னை இன்வால்வ் ஆக வேணாம் தானே சொன்னேன்னு சொல்லிட்டாரு. இல்ல நான் சாதாரணமா எனக்கு ஜுவல்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க அந்த மோதிரத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. சரி, என் கூடயே வான்ற மாதிரி இவர் கூட்டு வந்துடுறாரு. அங்க இருக்க லேடி கிட்ட மோதிரத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. மோதிரத்தை பாக்குற அந்த லேடியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இது இப்ப ரன்னிங்ல இருக்க மாடலே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. வேற எங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது கிடைக்கிற இடம்னா அது மியூசியமா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க.
இந்த பேப்பரை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா பாருன்னு எலியட் கிட்ட சொன்னாங்கல்ல. எலியட்டும் கண்டுபிடிச்சிடுறது. புக்கு மூலியமா மெசேஜை பாஸ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி தான் மெசேஜை பாஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டு இவங்களும் டோட்டலா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க லைல் கிட்ட பேசும்போது லைல் ஒரு புக்கை காமிச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள கிராஸ் ஆகுது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நேரா ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த மெசேஜை எப்படி டீகோட் பண்ணும் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு புக்ல 110 பேஜ்ல 4வது சென்டென்ஸ்ல 3வது வார்த்தைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா கணக்கு பண்ணோம். வார்த்தைலாம் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் வரும் பாத்தீங்களா, அதுதான் சொல்ல நினைக்கிற மெசேஜ். சரி, எந்த புக்ல மேட்ச் பண்ணி பார்க்கணும்னு இவங்க கேக்குறாங்க. அது தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவர் பேசும்போது கையில வச்சிருந்த புக்கா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு புக்கு மேல டவுட் இருக்கு, என் சைடுல நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரன் நேரா லைப்ரரிக்கு தான் வராங்க. லைல் எந்தெந்த புக்கெல்லாம் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டேட்டாவெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடி சொல்லிடுறாங்க. ஈரன் திருட்டுத்தனமாவது அந்த டேட்டாவை எடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த ரூமை விட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இவங்க சைலண்டா ரூம்குள்ள வந்துடுறாங்க. அவர் என்னென்ன புக்கெல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஒரு கோடை எப்படி டீகோட் பண்றதுன்றதுக்கான புக்கெல்லாம் அவர் எடுத்திருக்காரு. சோ கண்டிப்பா கோடை டீகோட் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணிருக்கான்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவர் எடுத்த புக்கெல்லாம் எடுத்துடுறாங்க. ஆனா அவர் கையில வச்சிருந்த புக்கு எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, லைலோட கேர்ள் ஃப்ரெண்ட் எபி இருக்காங்கல்ல, இந்த கிளே கூட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இவன் கூட க்ளோஸா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி போட்டோ எடுத்துடுறாங்க. அந்த போட்டோவை வேகமா ஹீரோக்கு அனுப்பி விட்டுறாங்க. எல்லா புக்குமே கிடைக்கிற மாதிரி ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. கிறிஸ்டினான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இந்த லைப்ரரியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. லைல் கையில வச்சிருந்த புக்கோட டைட்டில் ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த புக்கு கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அது ரொம்ப ஓல்டு புக்கு, ரொம்ப காப்பிலாம் கிடையவே கிடையாது, நான் தேடி பார்க்கறேன்னு தேடுறாங்க. ஆனா இவங்க இடத்துல இல்லைன்றது தெரிய வருது. நான் கிடைச்சா வேணா உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால கிடைச்சா கால் பண்ணுங்கன்ற மாதிரி ஈரின் கார்டு எடுத்து தராங்க. அந்த கிறிஸ்டினாவும் கார்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. லைலோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல ஏகப்பட்ட கடன் இருக்கும். ஆனா அந்த கடன் எல்லாமே சில நாட்களுக்கு முன்னாடி செட்டில் ஆயிருக்கு. செட்டில் பண்ண நபர் யாருன்றத அசிஸ்டன்ட் தேடி பார்த்திருப்பாரு. ஒரு தீவுல இருக்க நபர்னு காட்டுது, ஆனா அந்த அடையாளத்துல யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் ஈரினும் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த மெசேஜை பாதி டீகோட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இது பாதி பண்ணிட்டியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த புக்கு ரொம்ப ரேரான புக்கு, சில பேஜ் மட்டும் தான் நெட்ல கிடைச்சது, அந்த பேஜ்ல கிடைக்கிற டீடைல வச்சு தான் இதை டீகோட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைல் தாத்தாவோட பேர்ல ஒரு இடம் இருந்திருக்கும். அந்த இடத்துல நிறைய பகுதியில ஜுவல் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னென்ன பகுதின்றது டீகோட் மொத்தமா பண்ணாதான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஈரினும் 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு திருட்டை பத்தி சொல்றாங்க. அந்த திருட்டு நடந்ததுக்கு பக்கத்துல தான் இந்த தாத்தாவோட கேம்ப் இருக்கும். இந்த தாத்தா தான் இந்த திருட்டை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அவரோட இடத்துல புதைச்சு வச்சிருக்காரு. எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேப்பரை டீகோட் பண்ணும் போல. லைலி இந்த பேப்பரை டீகோட் பண்ணிருக்கான், அங்க இருக்க சில பொருள்லாம் எடுத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீ சொல்ற இடத்த லைலோட அம்மா எப்பயோ வித்துட்டாங்க. ஏற்கனவே வித்த இடத்துல இருந்து எப்படி ஜுவல்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரியும் சொல்றாரு. ஈரன் இருக்காங்கல்ல, ஆன்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு யார் மேல சந்தேகம்ன்ற மாதிரி ஆன்டி கேக்குறாங்க. எபியை பொறுத்த வரைக்கும் செஃப்ல அவங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. அவ செஃபா கிளாஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்கா, அந்த கிளாஸுக்கு போய் துப்பறிலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் வரேன்ற மாதிரி இந்த இடத்துல ஆன்டி சொல்றாங்க. ஈத்தனும் கிறிஸ்டினாவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும்ல, அதனால கிறிஸ்டினா கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறதுக்காக வராது. அதாவது ஈத்தன் ஆள் எப்படின்ற மாதிரி தான் விசாரிக்கிறது. ஈத்தன் ரொம்ப சாஃப்டான டைப் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஈத்தன் ஒரு வேளை இதுல ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறது. அப்படிலாம் எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி கிறிஸ்டினாவும் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போலாமான்ற மாதிரி ஈரின் வந்து நிக்கிறாங்க. நான் வேணான்னு சொன்னா விடவா போற, போலான்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப வேற ஒரு நபர் தான் அந்த இடத்தை நிர்வாகம் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாராவது இந்த இடத்தை தோண்ட ட்ரை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா மேடம், தோண்ட ட்ரை பண்ணாங்க, 2 பேர் சேர்ந்து தான் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்றாரு. வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை நோக்கி இவங்களை கூட்டு போறாரு. அங்க ஒரு விதமான செடி இருக்கு, அதோட பூ இவங்களோட ட்ரெஸ்ல எல்லாம் ஒட்டிக்குது, பாத்துங்க உடம்புல பட்டா அரிக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதனால ட்ரெஸ்ல இருந்து இவங்க 2 பேருமே தட்டி விட்டுறாங்க. ஈவினிங் டைம் 2 பேர் இங்கதான் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அவங்க முகத்தை பாத்தீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. இவர் பார்த்தேன்னு சொல்றாரு. ஹீரோவும் எல்லா ஜென்ஸோட போட்டோவையும் காமிச்சிட்டு இருக்காரு. குறிப்பா லைலோட போட்டோவையும் அவரோட அசிஸ்டன்டான கிளேவோட போட்டோவையும் காட்டுறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல சார், அதே நாள் இருட்டுனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்களும் வந்தாங்க. உடல் வாகெல்லாம் பார்க்கும்போது பெண்மார் தான் தெரிஞ்சது, ஆனா முகம் சுத்தமா தெரியல, நான் பாக்குறதுக்குள்ள அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புதையல்ல ஒரு போர்ஷனை மட்டும் இவங்க எடுத்திருக்காங்க, அதையும் ஸ்பை பண்ணி யாரோ பாத்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வந்து டிராப் பண்ணிடுறாரு. ஈரின் கிளம்பலான்னு நினைக்கும் போது தான் லைப்ரரியில இருந்து கால் வருது. நீங்க கேட்ட புக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க.
இவங்க லைப்ரரியிலயும் அந்த புக்கை பத்தி கேட்டிருப்பாங்க. அந்த புக்கை பார்த்தா கிராக் பண்ணிடலாம்ல, அதனால இவங்களும் புக்கை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இவங்களும் லைப்ரரிக்கு போறாங்க. அந்த புக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, தாங்கன்னு கேக்குறாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணல மேடம், வேற யாராவது கால் பண்ணிருப்பாங்க. புக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்திருக்கும். நீங்க வேணா ஷெல்ஃப்ல போய் தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரினும் சரின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு யாரோ ஈரினை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. உதாரணத்துக்கு ஷெல்ஃப் எல்லாம் சாட்சி வர்றாங்க. ஈரின் பயந்து வேகமா வெளியே ஓடி வராங்க. நல்ல வேலையா ஈரின் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. தகவல் கேள்விப்பட்டு ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதனால்தான் இந்த கேஸ்ல ரொம்ப இன்வால்வ் ஆகாதான்னு சொன்னேன். நீ எங்க கேக்குற, கொஞ்ச நாள் உன்னோட உயிரே போயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, லைலும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி குழி தோண்டி கொஞ்சம் பொருள் எடுத்திருக்காங்க. அதுல மோதிரத்தை மட்டும் வச்சுட்டு மத்த பொருள்லாம் வித்து தான் கடன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. திருட்டு நகைலாம் வாங்குற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு இடத்துக்கு லைலோட வண்டி போனது உங்களுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. இவனும் கிளேவும் சேர்ந்து உங்ககிட்ட எதையாவது வித்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சட்டப்படியா மட்டும் தான் சார் எல்லாத்தையும் வாங்குறேன், இந்த மாதிரி இல்லீகல் மெத்தட்ல எல்லாம் வாங்குறது இல்ல அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொல்றதை வச்சு இவர் போய் தான் சொல்றாருன்னு ஹீரோக்கு தெரியுது. எபியை பொறுத்த வரைக்கும் குக்கிங் கிளாஸ் மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஈரினும் ஆன்டியும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருது. ஈரின் இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் இந்த பசில் எல்லாம் ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களை பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்காரு, நாங்க 2 பேருமே சேர்ந்து எல்லாம் சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் எபி அங்க இருக்க மத்தவங்க கூப்பிடுறாங்க. இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எபியும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த கேப்ல ஈரன் இருக்காங்கல்ல, அங்க இருக்க செராமிக் நைஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த செராமிக் நைஃபான்றதை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்த, இதுக்கப்புறம் இது மேட்சே ஆச்சுனாலும் பிரோஜனம் இல்ல, நம்ம தான் வச்சதா எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சான்னு ஈரன் யோசிக்கிறாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. கிளேவை பத்தி இப்பதான் பேக்ரவுண்ட் செக் முடிஞ்சது. கிளே மேல ஏற்கனவே கிரைம் ரெக்கார்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நம்ம உடனே கிளேவை மீட் பண்ண போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. காலேஜ்ல ஒரு இடத்துல லைலுக்காக எல்லாருமே பூலாம் வச்சிட்டு இருப்பாங்க. ஈரினும் அந்த இடத்துல பூ வைக்கிறாங்க. அந்த இடத்துல பூ வைக்கிறதுக்காக இப்ப பெத்தனி வந்திருக்காங்க. பெத்தனி கிட்ட ஈரின் பேசுறாங்க. பேசும்போது தான் பெத்தனி எக்ஸ்ன்றது தெரிய வருது. உங்களை பத்தி ஆனா அவர் நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி பெத்தனி சொல்றாங்க. இப்ப கிளே கிட்ட பேசுறதுக்காக இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. லைல் கூட சேர்ந்து புதையில எடுத்தது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எபி கூட க்ளோஸா பேசினதும் எங்களுக்கு தெரியும். லைல எபி அடையிறதுக்காக நீ தானே கொலை பண்ண, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. கிளே இதுக்கு முன்னாடி நிறைய திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருப்பான். அதை விட்டு வெளியே வரணும்ன்ற மாதிரி வேலை தேடி இருப்பான். அப்ப வேலை லைல் தான் தந்திருப்பாரு. நல்லபடியா இவனை பார்த்திருப்பாரு. லைல புதையில பத்தி தேடினாரு பாத்தீங்களா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவன் ஹெல்ப் பண்ணிருப்பான். இவங்க 2 பேருமே புதையில எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்ப யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணி வந்தது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதனால பயத்துல இவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. ஃபாலோ பண்ணது யாருன்றது எங்களுக்கு தெரியல, என்ன வேணாலும் ஆகலான்ற மாதிரி போக போக லைல பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வித்தோம், அது மூலியமா நிறைய காசெல்லாம் கிடைச்சது, என் வீட்டு கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அப்பதான் அவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. அதனால ஃபேமிலியோட கடன் பிரச்சனையை தீக்கணும்ன்றதுக்காக வேற ஒரு தீவுல இருந்து காசு போடுற மாதிரி நான் தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சேன். எபிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தான் பேசினேன், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்றான். நீங்க புதையில எடுக்கும் போது யாரோ ஃபாலோ பண்ணதா சொன்னல, அது யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. நாங்க காரை மட்டும் தான் பார்த்தோம், யாருன்னு தெரியாதுன்னு சொல்றான். இதனால ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈரனுக்கு லைப்ரரியில அட்டாக் நடந்தது பாத்தீங்களா, அந்த சமயம் இங்க ஷூட்டிங் போயிருக்கோம். அந்த ஷூட்டிங் ஃபுட்டேஜை பார்த்தா ஏதாவது தெரிய வரும்னு நினைக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு லைலோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. லைலு தாத்தாவை பத்தி ஏதாவது பேசுவானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தாத்தா என்ன புக்கெல்லாம் விரும்பி படிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் அடிக்கடி என்கிட்ட கேட்பான். நானும் யோசிச்சு ஒவ்வொரு புக்கு பேரா சொல்லுவேன். இந்த புக்கெல்லாம் தான் அவர் விரும்பி படிப்பாருன்ற மாதிரி இவங்களும் டைட்டில்லாம் சொல்றாங்க. அதுல ஒரு புக்ல தான் அந்த கோட்லாம் இருக்கு. புதையல் ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, 4-5 இடத்துல இருக்கும். அதை முழுசா டீகோட் பண்ணாதான் எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும். புக் ஒரு இடத்துல வந்திருக்கிறதா சொல்றாங்க. நான் சீக்கிரமா புக்கை பார்த்துட்டு டீகோட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ பெத்தனியோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாரு பாத்தீங்களா, மிரட்டல் லெட்டர்ல வந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆயிருக்கும். சோ பெத்தனி தான் அந்த மிரட்டல் லெட்டர்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோ இருக்கார்ல, அது அப்புறமா பாத்துக்கலாம், இந்த வீடியோவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே வீடியோல ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறாங்க. ஈரன் உள்ள போய் கொஞ்ச நேரத்திலேயே ஈத்தன் உள்ள போற மாதிரி பதிவாயிருக்கு. ஈத்தன் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நேரடியா ஈத்தனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஈரன் நுழைஞ்சு கொஞ்ச நேரத்துல நீங்களும் லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, நீங்க தானே இந்த அட்டாக்க பண்ணீங்க, பிளான் பண்ணி நீங்க தானே வர வச்சீங்கன்னு கேக்குறாரு. ஈரன் அட்டாக் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது, நானும் இந்த அட்டாக்க பண்ணல, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. ஹீரோ இங்க இருந்து கிளம்பும் போது ஒரு போட்டோ இருக்கிறத பாக்குறாரு. ஈத்தனு, கிறிஸ்டினா, அதுக்கப்புறம் பெத்தனி 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க போல. அவங்க 3 பேருமே கட்டி பிடிச்சிருக்க மாதிரி தான் போட்டோ இருக்கு. கிறிஸ்டினா தான் புக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈரனும் அந்த புக்கை பாக்குறதுக்காக ஆர்வமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
இந்த பசில சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, நான் புக் எடுத்துட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாங்க. ஈரனும் அந்த பசில பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எதர்ச்சியா ஒரு விஷயத்த பார்த்தா ஈரன் ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா கிறிஸ்டினாவோட ஓவர் கோட்டை தான் பாக்குறாங்க. அந்த ஓவர் கோட்ல அந்த பூ இருக்கு. இவங்க ஒரு பூல படக்கூடாதுன்னு நினைச்சாங்கல்ல, அந்த பூ இருக்கு. சோ 2 பேரை ஃபாலோ பண்ணது இவதான்றத புரிஞ்சுக்கிறாங்க. இங்க இருக்க கூடாது, கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அவ கதவை லாக் பண்ணி வச்சிருக்கா. திட்டமிட்டு தான் வர வச்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப கத்தியோட அவன் நெருங்கி வந்துடுறா. அப்ப நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா இந்த இடத்துல கேக்குறாங்க. என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, லைல் இருக்காரு பாத்தீங்களா, அந்த புக் எப்படியாவது வேணும்னு நினைப்பாரு. அது ரொம்ப ரேரான புக்கா இருக்கும். இவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இவங்களும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அந்த புக் அவர்கிட்ட தந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஈத்தன் கிட்ட பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். கொஞ்ச நாளாவே என்கிட்ட டீகோட பத்தியே பேசிட்டு இருக்கான், ஏன் எதுக்குன்னு தெரியலன்ற மாதிரி ஈத்தன் சாதாரணமா சொல்லியிருப்பாரு. இவங்களுக்கு லைட்டா பொறி தட்டி இருக்கும். இது மூலியமா அவன் ஏதோ ஒரு பிளான் பண்றான், கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்காணிச்சிருப்பாங்க. அப்படிதான் அவங்க 2 பேருமே ஜுவல்ஸ் எடுக்கிறதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. நியாயப்படி பார்த்தா இவங்களுக்கும் ஷேர் தரணும்ல, அவர் தராதனால கோவப்பட்டு இருப்பாங்க. இத பத்தி பேசுறதுக்காக தான் அன்னைக்கு காலையில வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எடுத்த ஜுவல்ஸ்ல எனக்கும் பங்கு தான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நான் ஜுவல்ஸே எடுக்கலன்ற மாதிரி இவர் நடிச்சிருப்பாரு. 2 பேருக்குள்ளயும் சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கும். அந்த சண்டையோட முடிவுல தான் சாவடிச்சிருப்பாங்க. இவங்க சேஃப்டிக்காக எடுத்துட்டு போன செராமிக் நைஃப் வச்சு தான் அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. பெத்தனி உங்க ஃப்ரெண்ட் இல்ல, பெத்தனி நான் தான் மிரட்டல் லெட்டர் போடுறேன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம கொலை பண்ணால பெத்தனி மேலதான் பழி விழும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த புக்கு கிடைச்சிரும். அந்த புக்கு எடுத்துப்பாங்க. ஆனா பேப்பரை தேடி பார்ப்பாங்க. பேப்பரை கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் தான் ஒரு டப்பால ஒளிச்சு வச்சிருந்தாருல, கிடைக்கலன்ற மாதிரி இவங்க அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. ஆனா ஈரின் இந்த புக்கு வேணும்ன்ற மாதிரி கடைக்கு வந்தாங்க பாத்தீங்களா, கார்டு எடுக்கும் போதுதான் அந்த பேப்பர் ஜெராக்ஸை இவங்க கவனிச்சிருப்பாங்க. ஆஹா, இவகிட்ட ஜெராக்ஸ் இருக்கு, இவகிட்ட இருந்து வாங்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. லைப்ரரியில இருந்து ஈரினுக்கு கால் வந்ததுல கிறிஸ்டினா தான் அந்த காலை பண்ணிருப்பாங்க. ஈரினை அடிச்சு போட்டு அந்த பேப்பரை எடுக்கணும் தான் நினைச்சிருப்பாங்க. ஈரின் கையில இருந்து பேப்பரை புடிங்கிடுறாங்க. அங்க இருக்க ஃப்ரீசர் ரூம்ல ஈரினை லாக் பண்ணிடுறாங்க. பேப்பர் மூலியமா மீதி புதையில எடுக்கணும்ன்றதுக்காக தான் கிளம்புறாங்க. ஈரினும் எப்படியாவது இந்த கதை உடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினுக்கு கால் பண்ணா போனையே எடுக்க மாட்டாங்க. ஈரின் நம்பர் கடைசியா எங்க இருக்கு அதை பார்த்து சொல்லுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. சோ இந்த கடையை தான் காட்டுதுன்னு தெரிய வந்து இந்த கடைக்கு வராது. அதுக்கப்புறம் ஈரின் அங்க இருந்து காப்பாத்திடுறாரு. கிறிஸ்டினா பேப்பரை வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க. அந்த ஃபார்ம்ல வேற 2-3 இடத்துல புதையல் இருக்கும். அதை தோண்டி எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்கன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ள பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ எல்லார்கிட்டயும் தகவல் எல்லாம் பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப போலீஸ்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு கிறிஸ்டினாவை லாக் பண்ணிடுறாங்க. கிறிஸ்டினா என்ன சொல்றாங்கன்னா, அது எனக்கு சேர வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது, கொலை குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. எப்படியோ நல்லபடியா கேஸ சால்வ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவோட தங்கச்சி கல்யாணம் நடக்க போதில்ல, என் கூட நீயும் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரின் கூட ஈரின் ஆன்ட்டியும் வந்திருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாமான்னு கேக்குறாரு. ஆன்ட்டியும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதே சமயம் இந்த இடத்துல ஹீரோவும் ஈரினும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.